ஓம் முமுக்ஷு ஹிதபோதகாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. தேவாராதன நிஷ்டாச்சேத் மானவாஹ ஸ்யு முமுக்ஷுவஹ. தேவானாம் பிரியம் தத்ஸ்யாத் ஸ்வார்த்தா வேதாந்த பாஸ்கரஹ. अद्य दिनांकः जून मासे 18 दिनः. अद्य दिनस्य विषयः देवाः अतीव स्वार्थिनः. बृहदारण्यक उपनिषदिல் இடம்பெறுகின்ற 1, 4, 10 இந்த மந்திரமானது முமுக்ஷுகளுக்கு ஹிதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக அமைகிறது. தேவர்களை பற்றி ஒரு உண்மையை வெளிப்படுத்தி ஒரு சீக்ரெட். அது என்ன அப்படின்னா, ஏகைகஹா புருஷோ தேவான் புனக்தி இத்தியாதி தஸ்மாத் ஏஷாம் தன்ன பிரியம் யதே தத் மனுஷ்யா விதுஹு. இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன? யதா ஏகைகஹா புருஷஹா அநேகான் பசூன் பாலயித்வா தேப்யஹ ஸ்வயம் சுகம் அனுபவதி ததைவ தேவதாக மனுஷ்யான் பசுவத்து ரக்ஷந்தி. எப்படி ஒவ்வொரு மனிதனும் பல பசுக்களை மேய்த்து அந்த பசுக்களினால் ஆனந்தத்தை அடைகிறானோ, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பசுக்களை கொண்டு அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறானோ, அதே போல் ஒவ்வொரு தேவதர்களும் பல பல மனிதர்களை தன்வசம் வைத்து பசுக்களை போல் நடத்தி காப்பாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அயம் மானவஹ பஹு தேவதானாம் பசுஸ்தானியஹ சன்ன தேவதாராதனத்வாரா தேப்யோ போகான உத்பாதயதி. இந்த மாணவர்களும் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த தேவர்களுக்கு ஒரு பசுவின் ஸ்தானத்தை போல் அவர்களுக்கு ஒரு பசுவாக இருந்து கொண்டு அவர்களை ஆராதனை செய்து அந்த தேவர்களிடத்திலிருந்து எல்லா விதமான போகங்களையும் தனக்கு சேர்த்துக் கொள்கிறார்கள். தஸ்மாத் யதி மனுஷ்யாக ஆத்மானம் விஜ்ஞாய கிருதார்த்தாக பவித்தும் ஈஹந்தே ந தத் தேவானாம் கிஞ்சிதபி இஷ்டம் பவதி. இப்படி இருக்கும் பட்சத்தில் மனிதர்கள் எப்பொழுதாவது ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே என்றால் அந்த விஷயங்கள் அது தேவர்களுக்கு இஷ்டமான விஷயங்கள் அல்ல. கர்மோபாசனானி குர்வந்தஹ தேவதாஹ ஸ்துவந்தஹ தேவதாப்யஹ ஆஹுதீஹி அபர்யந்தஹ மானவாஹ யதி தேவதாஹ சந்தோஷயந்தி ததா தாஸ்தாஹ தேவதாஹ சந்துஷ்யந்தி. கர்மங்கள் செய்வதன் மூலமாக, ஸ்துதி பாடுவதன் மூலமாக, ஆகுதிகள் யஜ்ஞத்தில் கொடுப்பதன் மூலமாக தேவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அதன் மூலமாக தேவதாக்கள் அந்த ஆகுதி கொடுப்பவனை சந்தோஷப்படுத்துகிறார்கள். ததஹ சந்துஷ்டாஹ தேவதாஹ மானவேப்யஹ இஷ்ட பிராப்தி ரூபம் பலம் அனுகிருஹந்தி. மாணவர்களுக்கு எது இஷ்டமான விஷயங்களோ அதை அனுகிரகிக்கிறார்கள். மாணவைஹி பிரார்த்திதான வரான தேவதாக பூரயந்தி ச. அப்படிப்பட்ட மாணவர்கள் என்னெல்லாம் வரம் வேண்டுகிறார்களோ அது எல்லாத்தையும் தேவர்கள் நிறைவேற்றி விடுகிறார்கள். ஏதத் சர்வம் அப்படி லௌகீக திருஷ்டியா ரமணீயம் இவ திருஷ்யமானம் அப்படி அத்திர தோஷமஸ்தி. இதை ஒரு லௌகீக திருஷ்டியில் பார்க்கும்போது மிக அழகாக அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னது? இறைவனை தேவர்களை வழிபடுவது, தேவர்களை திருப்தி செய்வது, அதன் மூலமாக தேவர்கள் திருப்தி அடைந்து மனிதர்களுக்கு வேண்டிய போகங்கள் வரங்களையும் அளிப்பது. இது லௌகீக திருஷ்டியில் பார்ப்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் அதில் தோஷம் இருக்கிறது. என்ன தோஷமாம்? மாணவாக
பசூன் இவ தேவா அபி மானவான் ஸ்வார்த்தா பசூன் கிருத்வா பரிபாலயந்தி. மாணவர்கள் எல்லாம் பசுவை போல, அந்த தேவர்கள் தன்னுடைய சுவார்த்தத்திற்காக இந்த மாணவர்கள் என்ற பசுக்களை அவர்கள் மேய்த்து கொண்டு வருகிறார்கள். பரமஸ்வார்த்தினோகி தேவாகா, சும்மா அல்ல, அவர்களெல்லாம் பரமஸ்வார்த்திகள், தன்னலம் கொண்டவர்கள். தஸ்மாத் ஹே மானவாகா ஜாகிரத ஜாகிரத, அதனால ஹே மனிதர்களே விழித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவர்களுடைய சுயநலத்திற்கு ஒரு பசுமாடை போல் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். ஆத்மஞானேன யூயம் கிருதார்த்தா பவத, இதிலிருந்து விடுபடுவதற்கு நிச்சயமான ஒரு மார்க்கம் எது, கண்டிப்பாக ஒரு மார்க்கம் எது அப்படின்னா ஆத்ம ஞானத்தினால் மட்டும்தான் நீங்கள் அந்த பசுத்தன்மையிலிருந்து விடுபட்டு நீங்கள் இதிலிருந்து முக்தனாக முடியும். இல்லை என்றால் பசு, மற்றொரு ஜென்மத்தில் பசு, மீண்டும் பசுக்களாக இருந்து கொண்டு தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். ஓம் முமுக்ஷு ஹிதபோதகாய வேதாந்த பாஸ்கராய நமஹா.